வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கார்த்திகேயன் உண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் மல்லிடும் அனுதன்மை ஏறுமுகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக முருகனோட அருளால் பரிபூர்ண நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிட்டேங்க. இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்த, அதாவது அடுத்த வேல்மாறல் பூஜை எங்கே எப்படி நடைபெற போது, பூஜையின் சிறப்புகள் என்ன, என்னென்னலாம் புதுசாக நம்ம அந்த பூஜையில் செய்ய போகிறோம் அப்படின்னு முருகன் கொடுத்த உத்தரவு என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய தகவல்களை இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடாது, சரியா? சரி, வாங்க நம்ம வீடியோ பதிவு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி, வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். எல்லாம் செயல் சேனல் அடுத்ததா 14வது முறையாக எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜை சிறுவாபுரியில் நடக்க உள்ளது. சிறுவாபுரி அப்படின்றது பல பேர் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பல பேர் ரொம்ப தூரத்தில் இருக்கேமா அப்படின்னு சொல்லி கவலைப்படுவீங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம முருகப்பெருமான், சிறுவாபுரி முருகப்பெருமான் கொண்டு உங்கள் கண் முன்னாடி நான் நிறுத்திடுறேன். கவலையை விடுங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த வேல்மாறல் பூஜையில் ரொம்ப இது வரைக்கும் நம்ம செய்தது இல்லாமல் புதுவிதமாக இந்த பூஜை முறையை நாம் எடுத்து செய்ய இருக்கிறோம். இது முருகன் ஒரு நாள் இதை கிட்டத்தட்ட நம்ம வள்ளிமலைக்கு நான் தனியாக போயிட்டு வந்தேன் பாருங்க ஒரு முறை. இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே வரேன். சிறுவாபுரியில் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ உதயமான ஒரு விஷயந்தான். ஆனால் அது சாத்தியமாகுமா இல்லையான்னு முருகரிடம் கேட்டப்போ கண்டிப்பாக இதை எடுத்து செய், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அவருடைய உத்தரவுமே வந்துச்சு. அதன் முறையில் தான் நம்ம சிறுவாபுரியில் செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சின்னமேடு, அதாவது சிறுவாபுரி என்றும் நகரில் 500 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான ஒரு திருக்கோவில் அப்படின்னா நம்ம சிறுவாபுரி முருகன் கோவில், அதாவது பாலசுப்ரமணிய சுவாமி. ஐயனை போய் நம்ம தரிசனம் செய்கிறது மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொந்த வீடு, நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதோ கட்டுறதோ எதுவாக இருந்தாலும் அந்த கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு சுவாமி அப்படின்னா பாலசுப்ரமணியர் சிறுவாபுரி தான். வீடு மனைன்றது மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சிறுவாபுரிக்கு ஒரு 6 வாரம் தொடர்ந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா, அது எந்த நாட்களாக இருந்தாலும் சரி, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எந்த நாட்களாக இருந்தாலும் ஒரு 6 வாரம் தொடர்ந்து நம்ம போய் ஐயனை தரிசனம் செய்துட்டு வந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது கைகூடும் என்பது சத்தியமான உண்மை. அது மட்டும் இல்லை, திருமண வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாகவுமே ஐயன் இருக்கிறார். ஏன்னா இங்கே சிறுவாபுரி முருகப்பெருமான் வள்ளியை கைகோர்த்த வண்ணமாக மணக்கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார். அதனால் திருமண வரம் நமக்கு நாள் தள்ளி போய்கிட்டே இருக்குது, நல்ல வரன் அமையலை, மனம் போல் மாங்கல்யம் அமையணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம சிறுவாபுரி முருகனை சென்று 6 வாரம் தரிசனம் செய்துட்டு வரலாம். இது போல் இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். அதாவது குழந்தை பாக்கியம் பெறணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, வேறு ஏதும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னாலும் சிறுவாபுரி முருகனை வழிபாடு செய்யலாம். இப்பேற்பட்ட ஒரு தளத்தில் தான் நாம் வேல்மாறல் பூஜையானது செய்ய இருக்கிறோங்க. சரிங்க, என்னைக்கு நடைபெறப்போகுது அப்படின்னு பார்த்துருவோம். 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8ன்றது ஒரு 9 மணி போல கூட ஆரம்பிச்சிருவோம். 1 மணி வரைக்கும் பூஜையானது நடைபெறுங்க. நடைபெற உள்ள இடம், பூஜை நடைபெற உள்ள இடம் அமுதா திருமண மண்டபம். சரிங்களா? பூஜை நடந்து முடிஞ்ச உடனே சிறப்பான முறையில் அன்னதானத்துக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறை சிறுவாபுரியில் நடக்கக்கூடிய வேல்மாறல் பூஜை ரொம்ப வெகு சிறப்பாக களை கட்ட போகுது அப்படின்னு சொல்லிடுவேன். சரி, இப்போ பூஜை என்னைக்கு செய்கிறோம் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் கட்டாயமாக பதிவு பண்ணியே ஆகணும். விருப்பம் உள்ளவர்கள் கட்டாயமாக பதிவு பண்ணியே ஆகணும். இந்த மண்டபம் நம்ம சிறுவாபுரிக்கு போகிறோம் இல்லையா, உள்ளே போயாச்சு, என்ட்ரி ஆகிட்டோன்னா நம்ம மண்டபத்திலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற தூரத்திலே நமக்கு சிறுவாபுரி முருகன் கோவில் வந்துடும். ஸோ நடக்கிற தூரத்திலேயே அதுக்கு முன்பு முதல்ல சத்திரம், அதற்கு பிறகு தான் நமக்கு சிறுவாபுரி முருகன் கோவிலே வரும் அப்படின்றத நான் தெரியப்படுத்துகிறேன். சரி, இந்த பூஜையில் இன்னும் மற்றொரு சிறப்பு என்ன, எதற்காக உங்களை நான் முன்பதிவு செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பூஜையில் நாம் செங்கல் வைத்து வழிபாடு செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது மட்டும் கிடையாது, வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும் கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, இடம் வாங்கணும், வீடு கட்டும் பாதியிலே நிற்குது, இல்லை ஏதாவது ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சிறுவாபுரி முருகனை சென்று தரிசனம் செய்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகும்னு சொல்லுவாங்க. அதனால் வேண்டிதான் உங்களுக்கு முன்பதிவு எதற்காக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செங்கல் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு கட்டாயம் பண்ணால் மட்டும்தான் நம்ம செங்கல் வைத்து பூஜை பண்ணி அவங்க கையில் கொடுக்கப்படும் அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன். அதனால் வேண்டிதான். இப்போ எல்லாருக்கும் அந்த செங்கல் தேவைப்படுமா அப்படின்னா இல்லை இல்லையா, இந்த வேண்டுதலோடு வரவங்களுக்கு மட்டும்தான். அதனால் நீங்கள் அதுக்கு கட்டாயமாக முன்பதிவு பண்ணணும். இன்னும் ஒரு சிறப்பு அந்த திருக்கோயிலுக்கு என்ன அப்படின்னா, திருமண வரம், நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நல்ல வரன் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு அவங்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு பிரசாத
பையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கிறோம். அதனால வேண்டிதான் முன்பதிவு அவசியம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த முன்பதிவுக்கு கட்டணம் உண்டுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த பூஜையிலுமே நம்ம கட்டணம் பண்ணதே கிடையாது. இந்த பூஜையில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்போவுமே மக்களிடம் வந்து நம்ம ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி இந்த பூஜையானதை எடுத்து செய்வேன். இப்போவுமே அதே நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பிரசாத பை அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு சிறப்பான முருகன் படம் போட்ட ஒரு பிரசாத பை வந்துடும். அதுக்கப்புறமா வேல் வந்துடும். வேல்மாறல் பூஜைனா வேல் இல்லைன்னா எப்படி, வேல் வந்துடும். மூன்றாவதாக நம்ம சிறுவாபுரி முருகப்பெருமானுடைய படம் வந்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் மஞ்சள் கயிறு, நல்ல ஒரு கையால் பின்னப்பட்ட மஞ்சள் கயிறு, எனக்கு கொடுக்குறத நல்ல பொருளாக கொடுக்கணும்னு மஞ்சள் கயிறு ப்ளஸ் மஞ்சள் குங்குமம் இது எல்லாம் சேர்ந்த ஒரு பிரத்யேகமான பிரசாத பையா உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுனால தான் இந்த கட்டணமானதை நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கட்டணம் எவ்வளோ அப்படின்னா 101 ரூபா. சரியா? இப்போ இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய செங்கல் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருமானா கிடையாது. உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தும், அதே சமயம் நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சிறுவாபுரியில் நடக்கக்கூடிய அந்த பூஜையில் வேல்மாறல் மகா மந்திரம், சிறுவாபுரி பதிகம், திருப்புகழ்னு பல மந்திரங்கள் படிக்கப்பட்டு உங்களுக்கு பூஜை செய்யப்பட்டு கொடுக்கக்கூடிய இந்த செங்கலானதை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைத்து தினமும் ஒரு 48 நாட்கள் நீங்கள் பாராயணம் செய்து இந்த பூஜை முறையை செய்யணும். அதாவது தினமும் நீங்கள் வந்து காலை எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு இந்த செங்கலுக்கு நம்ம வந்து வெற்றிலை ஒன்று வைத்து மேலே வைத்து ஒரு தீபம் அதுக்கு மேலே ஏற்றணும். அதாவது வெறும் நல்லெண்ணெய் அல்லது நெய், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயை விட்டு சிவப்பு திரி போட்டு சிறுவாபுரி முருகப்பெருமானை நினைத்து நாங்கள் ஒரு படம் துறையிலே அந்த படம் வந்து சாமி முன்னம்பு வைத்து இந்த தீபமானது ஏற்றி சிறுவாபுரி தலத்துக்குரிய பதிகம் திருப்புகள் ரெண்டுமே முழு மனதோட பாராயணம் செய்துட்டே வாங்க ஒரு 48 நாட்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் 100% நிறைவேறும். அதற்குண்டான வழியை சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் உங்களுக்கு காமிப்பார். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யணும். கார்த்திகையினுடைய திருப்பாதம் பட்டக்கல் தான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. அப்போ ஒரு 48 நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த கல்லுக்கு பூஜை செய்யணும். நிச்சயமாக அந்த 48 நாட்கள் முடிவுக்குள்ள ஐயன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வழங்குவார். திருமணம் நல்லபடியாக வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி வரீங்க இல்லையா, உங்களுக்காக பிரத்யேகமாக அதான் அந்த மஞ்சள் கயிறு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நல்லபடியாக திருமணம் ஆகி முடிச்சதும் நீங்கள் கயிறுன்னு ஒன்று மாற்றோம் இல்லையா, தாலி கயிறு, அதை இந்த கயிறை கொண்டு மாற்றுங்க. அதனால தான் உங்களுக்கு நல்ல கயிறை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கயிறை கொண்டே மாற்றிக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வைத்து வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான நம்ம சிறுவாபுரி முருகன் வள்ளி அம்மாவை அப்படி கை கோர்த்தா மாதிரி வச்சிருப்பார். அருமையான ஒரு படம். அந்த படமானதை உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த படம் வைத்து நீங்களும் ஒரு 48 நாட்கள் திருமணம் நல்லபடியாக கை கொடணும் அப்படின்றதுக்கான திருப்புகளை பாராயணம் செய்யுங்க. மனமுருக நம்ம சிறுவாபுரி முருகனை நினைத்து வள்ளியம்மாவை நினைத்து இந்த திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். எந்த ஒன்றுமே நம்ம ஒரு முயற்சி செய்யணும் இல்லைங்க. நான் போனேன் வந்தேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம எதையும் சொல்லிடக்கூடாது. ஏதாவது ஒரு நல்வழி பிறக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இதில் நம்ம இறங்கி செய்தால் நிச்சயமான ஒரு பலன் உண்டு. இந்த 2 விஷயத்துக்காக மட்டும்தான் சிறுவாபுரியா, அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வேண்டி வரக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்குங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதலாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து கிடையாதா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையா. ஐயன் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தான் காத்திருக்கிறாரு. எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம சிறுவாபுரி முருகன் நினைத்து நம்ம கார்த்திகேயனிடம் உங்களுடைய வேண்டுதலை கொண்டு வந்து அவரோட பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ண போகிறீங்க. முன்பதிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவலை நான் பொறுமையாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய மெசேஜ் வந்தால் என்னால் உடனே எடுத்து பண்ண முடியாது. அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முன்பதிவுகள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ரொம்ப நாள் வந்து கடத்தாதீங்க. புக்கிங் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதையே வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். வெகு விரைவில் நம்ம சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் வேல்மாறல் மகாமந்திர பாராயணமானது நம்முடைய கார்த்திகேயன் தலைமையில் நடக்கும் அப்படின்றத வந்து அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் வருக வருக, ஐயனுடைய அருளை பரிபூர்ணமாக பெருக வருக. கார்த்திகேயனுக்கு அரோகரா, சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம்.